சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு இந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பது குறித்து ஒரு குழப்பம் இருக்கிறது. ஒரு QR கோடு இருக்குது. இதை நம்ம அங்கே இருக்கக்கூடிய BLO ஆஃபீஸர் நம்ம அந்த QR ஸ்கேன் பண்ணி நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதில் ஸ்கேன் பண்ணால் நம்ம பேர்லாம் வந்துடும். 3 பாக்ஸ் இருக்குது. 1, 2, 3. இந்த 3 பாக்ஸில் தான் இப்போ முக்கியமாக நம்ம எப்படி பூர்த்தி செய்யணும்னு பார்க்கணும். ஆதார் எண் விருப்பம் இருந்தால் நம்ம அதை சேர்த்துக்கலாம். பெயர், ஆதார் எண், அப்பா பேர், செல்ஃபோனு, அப்பாவுடைய வாக்காளர் அட்டை, இல்லைன்னா அம்மாவுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், இதுதான் கேட்டிருக்கிறாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் இடம் பெற்றுட்டீங்க, 42 வயசுக்கு மேலே, அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கீங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்கள் பெயரை இங்கே எழுதிக்கணும். BLO ஆஃபீஸர்கிட்ட ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு காப்பி அவங்கள்ட்ட கொடுத்துடணும். மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்தால் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் தற்பொழுது மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலையும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்கு எதிராக நாள்தோறும் போராட்டங்களும் வழக்குகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அண்மையில் பீகாரில் நடந்த தேர்தலில் நம்ம பார்த்துருக்கலாம். அங்கே பல லட்சம் வாக்காளர்கள் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளெல்லாம் நீக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழகம் உட்பட 12 மாநிலங்களையும் தேர்தல் ஆணையம் இதை மேற்கொண்டிருக்கு. ஸோ பீகாரில் எப்படி ஓட்டு மிஸ் ஆயிடுச்சோ அதே போல் இங்கேயும் வாக்காளர் நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் கடுமையாக ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. அதே போல் குறுகிய காலத்திற்குள், அதாவது ஒரு மாதத்திற்குள்ள எப்படி இதை நீங்கள் சரி செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த நிலையில் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு பல்வேறு பொதுமக்களுக்கு இந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பது குறித்து ஒரு குழப்பம் இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இந்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மேலே ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் பெயர்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம வாக்காளருடைய பெயரை அதில் குறிப்பிடணும். அடுத்த பாக்ஸில் நீங்கள் அந்த பாகம் எண் எந்த சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக ஒரு QR கோடு இருக்குது. இதை நம்ம அங்கே இருக்கக்கூடிய BLO ஆஃபீஸர் நம்ம அந்த QR ஸ்கேன் பண்ணி நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதில் ஸ்கேன் பண்ணால் நம்ம பேர்லாம் வந்துடும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிப்பாங்க. அடுத்தபடியாக நம்ம பாக்ஸில் நம்மளுடைய பழைய ஃபோட்டோ இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாக்காளர் அடையாள அட்டை எடுத்துருப்போம்ல, நம்மளுடைய பழைய ஃபோட்டோ என்ன இருக்கோ அது அதில் இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ வேண்டாம், பழைய ஃபோட்டோ இருக்குது, புது ஃபோட்டோ வைக்கணும்னா இந்த கடைசி பாக்ஸில் நம்மளுடைய புது ஃபோட்டோவை ஒட்டி கொடுத்துடலாம். இதுதான் அதனுடைய நடைமுறை இருக்குது. 3 பாக்ஸ் இருக்குது. 1, 2, 3. இந்த 3 பாக்ஸில் தான் இப்போ முக்கியமாக நம்ம எப்படி பூர்த்தி செய்யணும்னு பார்க்கணும். முதலாவதாக இந்த முதல் கேள்வி என்ன கேட்டிருக்குனாக்கா, பிறந்த தேதி அதை நம்ம ஃபுல் பண்ணிக்கிறோம். 7/3/1987 வச்சுப்போம். அடுத்தபடியாக ஆதார் எண் விருப்பம் இருந்தால் நம்ம அதை சேர்த்துக்கலாம். தேவையானதான். நம்ம ஆதார் எப்படியும் ஃப்யூச்சரில் ஆதார் எண்ணை இணைக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதனால் ஆதார் எண்ணை நம்ம கட்டாயம் நம்ம அதை பதிவிட்டுக்கலாம். அடுத்தபடியாக நம்மளோட செல்ஃபோன் எண் கேட்டிருக்கிறாங்க. செல்ஃபோன் எண்ணை பதிவு பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக தந்தையார் அல்லது பாதுகாவலுடைய பெயர் கேட்டிருக்காங்க. நம்முடைய அப்பா அம்மா யார் பேர் இருந்தாலும் நம்மளுடைய தந்தை அல்லது பாதுகாவலர் பெயரை அதில் எழுதிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ முனியன் அப்படின்னு எழுதிக்கணும்னு வச்சுக்கலாம். முனியன் எழுதிப்போம். அடுத்தபடியாக தந்தை அல்லது பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை இருந்துச்சுனாக்கா அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருக்குல்ல, அந்த எண்ணை இதில் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தபடியாக தாயாரின் பெயர் தமிழ்மதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்மதி அப்படின்னு அவங்க பேரை குறிப்பிட்டுக்கிறோம். அடுத்தபடியாக அந்த தாயாருடைய வாக்காளர் அடையாள அட்டை, அவங்களுடைய எலெக்ஷன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த எண்ணை இதில் பூர்த்தி பண்ணணும். ஒருவேளை நம்மளுக்கு துணைவி இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு, மேரேஜ்னா அவங்களுடைய பெயரை இதில் பதிவு செஞ்சுக்கலாம். அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் அதையும் இதில் குறிப்பிட்டுக்கலாம். இந்த முதற்கட்ட பாக்ஸில் பெயர், ஆதார் எண், அப்பா பேர், செல்ஃபோனு, அப்பாவுடைய வாக்காளர் அட்டை, இல்லைன்னா அம்மாவுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், இதுதான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக 2வது பாக்ஸ் இருக்குது. 2வது பாக்ஸை நம்ம பொறுமையாக ஃபில் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, 40 வயசுக்கு உள்ளவங்க 3வது பாக்ஸை தேர்ந்தெடுங்க. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க 2வது பாக்ஸை தேர்ந்தெடுங்க. இப்போது உதாரணத்துக்கு நம்ம 40 வயசுக்குள்ளே இருப்போம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, 2002, 2005 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தில் 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க அப்போ யாரும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா 2002, 2005 யாரும் அவங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்காது. அதனால் நீங்கள் 3வது இருக்கக்கூடிய பாக்ஸை தேர்ந்தெடுத்து இதை கவனமாக ஃபில் பண்ணணும். எப்படி? 40 வயசுக்கு உட்பட்டவங்களை நான் சொல்ல வரேன். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா,
முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்மளுடைய யார் இந்த ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இது. நம்மளுக்கு யார் உறவினர், அவங்களுடைய சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் பெயர் இடம்பெற்றிருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த கேள்வி. அதுக்கு இப்போ அவங்க பெயர் வந்து தமிழ்மதி அப்படின்னு போட்டுப்போம். அவங்களுடைய வாக்காளர் புகைப்படம் அடையாள அட்டன் போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தபடி அந்த 3வது பாக்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பல பேருக்கு இங்கே தான் சந்தேகங்கள் இருந்திருக்கு, குழப்பங்கள் எழுந்திருக்கு. அதில் என்ன கேட்டிருக்குன்னா, அந்த 3வது பாக்ஸில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர், அதாவது 2002 2005 சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்களா, பேர் இடம்பெற்றிருக்காங்களா, அவங்களுடைய உறவின் பெயர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அம்மா அந்த காலத்தில் வந்து இருந்திருப்பாங்க, ஓட்டு போட்டிருப்பாங்க, அவங்க வந்து சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் இடம்பெற்றிருப்பாங்க. அப்படி அதுதான் கேட்டிருக்கிறாங்க. அவங்க இடம்பெற்றிருப்பாங்க. அதனால அவங்க பேரை இதில் ஃபில் பண்ணுறோம். தமிழ்மதி, ஓகேவா? இவங்களுக்கு உறவினர் பெயர், அப்போ யார் அவங்களுக்கு கார்டியனாக இருந்தாங்க, தந்தையா தாயா அல்லது பாதுகாவலர் யாருங்கிறது தான் எழுதணும். இப்போ எங்கள் அம்மாவுடைய அப்பா இருக்கார், அவர் பேர் காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதன் அவர் பேரை எழுப்பிட்டோம், ஓகேவா? இப்போது இந்த தமிழ்மதிக்கு காசி விஸ்வநாதன் என்ன உறவினர் முறை, தந்தை. ஆமாம். அடுத்தபடியாக மாவட்டம் கடலூர், மாநிலம் தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதி காட்டுமன்னார் கோவில், அந்த சட்டமன்ற தொகுதி என்ன எண்ணோ அது பதிவு பண்ணிக்கிறோம், பாகம் எண்ணு, வரிசை எண்ணு, அவ்வளோதாங்க. இந்த 3வது பாக்ஸு ஃபில் பண்ணிடுறோம். நல்லா கவனிக்கணும். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். இப்போ எப்படி 2025 வந்து சிறப்பு வாக்காளர் திருத்தம் கொண்டு வராங்களோ, நம்மளுடைய பெயர் இடம்பெற போதோ, இதுபோல் 2002 2005 பண்ணியிருப்பாங்களா சிறப்பு வாக்காளர் திருத்தம், அப்போ உள்ள யார் பெயர்னு கேட்டிருக்காங்க. அம்மா பேரை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு யார் கார்டியன் உறவினர் பெயர்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய அப்பா பேரை கொடுத்து காசி விஸ்வநாதன் சொல்லி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்படியாக இந்த 3வது பாக்ஸு. 2வது பாக்ஸ் எப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அப்போது சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் இடம் பெற்றுட்டீங்க, 42 வயசுக்கு மேலே, அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கீங்கனாக்கா, நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்கள் பெயரை இங்கே எழுதிக்கணும். அதேமாரி மேலே குறிப்பிட்டது போல் தமிழன் அப்படின்னு உங்கள் பேரை எழுதிக்கணும். கீழே வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடியதை உங்களுடைய வாக்காளர் என்ன அடையாள அட்டை அது எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு உறவினர் பெயர் யார் வேணும் போட்டுக்கலாம். உங்களுக்கு யார் இப்போ தந்தையாக இருக்காங்களோ அல்லது தாயார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய இது இருக்கும்ல, இப்போ உங்களுக்கு யார் தந்தையாக இருக்காங்களோ இல்லை தாய் அல்லது பாதுகாவலர் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய உறவு முறை என்ன, தந்தை. மாவட்டம் அதே கடலூர், மாநிலம் தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதி காட்டுமன்னார் கோவில், சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண், அவ்வளோதாங்க. சிம்பிள் மேட்ரு. நல்லா கவனமாக கேட்டுங்க. இந்த 3வது பாக்ஸ் இருக்கா, இந்த 3வது பாக்ஸில் 40 வயசுக்கு உட்பட்டவங்க ஃபில் பண்ணணும். ஏன்னா இவங்க 2002 2005 சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் பெயர் இருந்திருக்காது. அதனால் இவங்க 3வது பாக்ஸை தேர்ந்தெடுத்து ஃபில் பண்ணணும். ஒருவேளை நாங்கள் அப்போவே பண்ணிட்டோம், இப்போ எப்படி 2025 இப்போ சிறப்பு வாக்காளர் திருத்தம் பண்ணி நடந்துகிட்ருக்கு, இதுபோல் நாங்கள் 2002 2005 அப்போவே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறவங்க 40 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த 2வது பாக்ஸை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து அவருடைய பெயர், தந்தையார் பெயர், வாக்காளர் அடையாள எண்ணை இட்டு, அவருக்கு என்னென்ன உறவினர்னா என்ன உறவினர், அம்மாவா அம்மா, அப்பானா அப்பா, பாதுகாவலர்னா பாதுகாவலர், அப்படி போட்டு எந்த மாவட்டம் எந்த மாநிலம்னு சொல்லி சட்டமன்ற தொகுதியெலாம் போட்டு இங்கே இறுதியாக கையொப்பம் போட்டு கொடுத்துடணும். இது வந்து இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு காப்பி அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஸோ இப்படி தான் இந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்யணும் மக்களே. இல்லை யாரும் எந்த ஒரு குழப்பமும் அடைய வேண்டாம். ஸோ இதற்கு ஒரு புறம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களும் அது போனாலும் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுனாக்கா மிக தீவிரமாக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை மேற்கொண்டு வருகிறது. 1 மாத காலம் அவகாசம் கொடுத்து இதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வாக்குரிமை என்பது நம்மளுடைய ஜனநாயக கடமை. ஸோ வரும் காலங்களில் இந்த வாக்காளர் அடையாள அட்டை என்பது மிக தீவிரமாக கட்டாயமாக்கப்படும். பல்வேறு விண்ணப்பங்களுக்கும் சரி எதுக்காக வேண்டாலும் சரி இந்த வாக்காளர் அடையாள அட்டை என்பது மிக தீவிரமான ஒன்றாக கருதப்படும். எனவே அந்த தனி மனிதனுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒவ்வொரு குடிமக்களும் சரி இந்த வாக்காளர் அடையாள அட்டையை சரியாக பயன்படுத்த வேண்டும். இது சரியாக நம்ம பூர்த்தி செய்து கொடுத்தால் மட்டுமே நம்ம வருகின்ற தேர்தலில் ஓட்டு அளிக்க முடியும். இந்த வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் தான் தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திரமான நேர்மையான அரசியல் கட்சி தலைவரை நம்ம கொண்டு வரலாம். ஸோ அப்படியான ஒரு அரசியல்வாதிகளை கொண்டு வருவதற்கு இந்த வாக்காளர் அடையாள அட்டை என்பது மிக கட்டாயம். எனவே அனைத்து பொதுமக்களும் இந்த படிவத்தை கவனமாக பூர்த்தி செய்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை கட்டாயமாக பெற வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி மக்களே.